2019 சாம்பியன்ஸ். பட் 2027 இன்னும் ஒரு ஸ்டெப் ஸ்லிப் ஆனால் வேர்ல்டு கப்பில் இருந்து ரிஜெக்ட் செய்யப்படுவாங்களா? ஏன் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2027 வேர்ல்டு கப் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு. இதில் மொத்தம் 14 டீம்ஸ் கலந்துக்க போகிறாங்க. வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணுறதுனால சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜிம்பாவேவும் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. ஐசிசி ரூல்ஸ் படி டாப்பில் இருக்கிற 8 டீம் ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு கப்புக்குள்ளே குவாலிஃபை ஆவாங்க. மற்ற டீம்ஸ்லாம் குவாலிஃபையர் விளாண்டு அதில் செலக்ட் ஆனால் தான் உள்ளே வர முடியும். சமீபத்தில் ஐசிசி ஓடிஐ ரேங்கிங் வெளியிட்டாங்க. அதில் இங்கிலாந்து 8வது இடத்துல இருக்காங்க. கடைசியாக நடந்த 21 மேட்ச்சில் வெறும் 7 மேட்ச் தான் வின் ஆயிருக்காங்க. 2025 நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கூட 3 மேட்சும் தோத்துட்டாங்க. இப்போது சமீபத்தில் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் சொந்த ஹோம் கிரவுண்ட்லேயே 2-0 சவுத் ஆஃப்ரிக்கா லீடில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் ப்ரெஷர் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இவங்க 3 பேரும் சமீபத்தில் நடந்த எல்லா மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரேங்கிங் போர்டில் இங்கிலாந்துக்கு ப்ரெஷராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் ரொம்பவே டஃப். இதில் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா அவங்க ஊர்லேயும், இந்தியா, ஆஸ்திரேலியா ஓன் கிரவுண்ட்லேயும் விளையாட போகிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஸ்லிப் ஆனால் கூட 9th பொசிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இங்கிலாண்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்ஸ்லாம் ஈஸியாக ஷெடியூல் தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு டூ ஆர் டை மேட்சஸ் தான் எல்லா மேட்சஸும் அமையும். இதில் ஏதாவது ஒரு மேட்ச் ஸ்லிப் ஆனால் கூட, அதாவது ஒரு சீரீஸ் ஸ்லிப் ஆனால் கூட அவங்க 8வது பொசிஷன்லேருந்து 9வது 10வது பொசிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இது அவங்களுக்கு வேர்ல்டு கப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய டஃப் சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கும். சப்போஸ் இவங்க இதில் தோத்து 8th பொசிஷன்ல இருந்து 9th பொசிஷனுக்கோ 10th பொசிஷனுக்கோ தள்ளப்பட்டா ஐசிசி ரூல்ஸ் படி கண்டிப்பாக இவங்க குவாலிஃபையர் விளையாண்டே ஆகணும். அதுலேயும் ஒரு பேட் டோர்னமெண்ட் போதும் அவங்க வேர்ல்டு கப்ல இருந்து என்டையரா ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு 2023 வேர்ல்டு கப்ல நடந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்புக்குள்ள செலக்ட் ஆகாம போனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் இங்கிலாந்துக்கு நடக்குமா? இங்கிலாந்துக்கு இன்னும் மொத்தம் 18 மாதம் டைம் இருக்கு கட் ஆஃப்க்கு. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணாங்கன்னா மாடர்ன் கிரிக்கெட் வேர்ல்டுக்கு பிக்கெஸ்ட் ஷாக். ஏன்னா இங்கிலாந்துக்கு நேஷனல் கேமே கிரிக்கெட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை கடந்து வந்துருவாங்க. பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து டைரக்டா குவாலிஃபை ஆவாங்களா, இல்ல குவாலிஃபையர்ஸ் விளாண்டு அதில் அடிச்சு உள்ள வருவாங்களா, இல்ல இது ரெண்டுமே நடக்காம ரிஜெக்ட் ஆவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கும் டைமுக்கு டைம் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விழுவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.